எல்லாருக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங். ப்ரோமோ 1 பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. அத பார்த்தோனே ஒரு மாதிரியா ஷாக் ஆயிருச்சு. என்னடா இது நடக்குது? அப்படின்ற அளவுக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாஸ்க் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து ஜெஃப்ரி பவித்ரா சைடு வந்து சப்போர்ட்டிவா நின்னுட்டு இருப்பாரு போல. ராணவ் அங்க வரவே, ராணவ வந்து இவரு கொஞ்சம் டேக்கிள் பண்ண ட்ரை பண்றாரு. அப்ப ராணவ் கீழ விழுற மாரி காட்டுறாங்க. அவரு வந்து ஷோல்டர புடிச்சுக்கிறாரு. புடிச்சுட்டு ஒரு மாரி வலிக்குதுன்றாரு. நம்ம ஜெஃப்ரி வந்து "ஏய் அவன் நடிக்கிறான்" அப்படின்றான். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அந்த சைட்ல இருந்து அன்ஷிதாவும் வராங்க. "இல்ல, இல்ல, இல்ல அவன் நடிக்கிறான்" அப்படின்றாங்க அவங்களும். ரொம்ப பெயின் அப்படின்ற மாரி துடிச்சிட்டு இருக்காரு. அப்ப அத பார்த்துட்டு அருண் வேகமா வந்து, "என்னாச்சு ராணவ்?" அப்படின்னு சொல்லிட்டு நேரா கன்ஃபெஷன் ரூம் கூட்டு போறாரு. நம்ம சௌந்தர்யா பார்த்தீங்கன்னா, அருண் கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. "இவன் எப்ப நடிக்கிறான், எப்ப நடிக்கல எதுவுமே எங்களால கண்டுபிடிக்க முடியல" அப்படின்றாங்க. கரெக்ட்டா பிக் பாஸ் பார்த்தீங்கன்னா அனவுன்ஸ் பண்றாரு. இந்த மாரி ராணவ வந்து நாங்க மருத்துவமனைக்கு கூட்டிட்டு போயிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. பார்த்தீங்கன்னா, அங்க இருக்கவங்க அத்தன பேரும் வந்து ஷாக் ஆயிடுறாங்க. உண்மையிலேயே அவருக்கு அடி பட்டுருச்சா, என்ன ஆச்சு அப்படின்றது நமக்கு தெரியல. ஐ திங்க் நம்ம இந்த எபிசோட பார்த்தா தான் தெரியும். இது வந்து எப்படி சொல்றதுன்னா, அவருக்கு ஃபர்தரா அடி பட்டிருந்தது அப்படின்னா, நெக்ஸ்ட் வர டாஸ்க் ஏதாவது பிசிக்கல் டாஸ்க்கா இருந்ததுன்னா, அதெல்லாம் விளையாடுறதே வந்து அவருக்கு கஷ்டமா போயிரும். இது அவர் கேமையே வந்து பாதிக்கும் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இது என்ன நடந்துச்சு அப்படின்றது வந்து கண்டிப்பா நம்ம எபிசோட பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பேச முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அவருக்கு எதுவும் ஆயிருக்காது அப்படின்றத நம்ம நம்புவோம். தட் அவர் இந்த லாஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்து அவரோட கேம வந்து அவர் சக்சஸ்ஃபுல்லா விளையாடிட்டு போணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. அண்ட் எல்லாருமே அதுதான் நினைப்பீங்க அப்படின்னும் நான் ஃபீல் பண்றேன். சரி ஓகே. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டுருங்க. அண்ட் திரும்பவும் நம்ம வந்து ராணுவ வந்து சேஃபா எதுவும் ஆகாம திரும்ப வீட்டுக்கு வந்து பிசிக்கலி ஃபிட்டா இருந்து எல்லா கேமும் விளையாடணும் அப்படின்றத வந்து நம்ம எல்லாரும் ப்ரே பண்ணிப்போம். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்ட்டயுமே ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ப்ரோமோ 2 ஓட ரிவ்யூ வீடியோல உங்கள மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.